என்னடா பாட்டு இது? இதெல்லாம் ட்ரெண்ட் ஆக்குறாங்க. அண்ணனை பாத்தியா அப்பனை பாத்தியா? சை. A few minutes later. அண்ணனை பாத்தியா கோப்பன். சை. இந்த பாட்டு வேறு மைண்டில் ஓடிட்டே கிடக்குது. அண்ணனை பார்த்தேனே. ஷோ, இதுக்கு மேலே பொறுக்க முடியாது. அப்பா பாட்டை போட்டுரு. ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கான வீடியோ கண்டென்ட் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்காக ஒரு பாட்டு போய்கிட்டு இருக்கு. அண்ணனை பாத்தியா கொப்பனை பார்த்தேனே அப்படி சொல்லி ஒரு பாட்டு வந்து ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு. அந்த பாட்டை வந்து அப்படியே மாதிரி எப்படி சொல்லி பார்த்துட்டு ரியாக்ஷன் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ அனுப்பி ரியாக்ஷன் பண்ண சொல்லி அனுப்பியிருக்காரு. அந்த வீடியோங்க அப்படியே ரியாக்ஷன் பார்த்துருவோம். அவர் அனுப்பின வீடியோ ரியாக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பாட்டு போவோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பக்கத்து வீட்டு ஆண்டி பெர்சன் ஆகிட்டாங்கடா. இல்ல நீயா போட்ட பாய் ஃப்ரெண்ட் எடுத்துருச்சு. நானும் இப்பதான் சந்தேகப்படுவேன். எப்பயாவது ஒரு தடவை தான் வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். அப்புறம் வாரத்துல 2 நாள் ஆச்சு, அப்புறம் 3 நாள் ஆச்சு. இப்ப எப்ப பார்த்தாலும் அங்கேயே தான் கிடக்குற. அங்கதான் நிம்மதி இருக்கு, அங்க இருக்கேன். அங்கதான் நிம்மதி இருக்கு, அதான் அங்க போறேன். இது வந்து ஒன்லி லெஜண்டுக்கு மட்டும் தான் முடியும். சரி, புரியும், கேட்டுக்கங்க. ஸ்கூல் மெமரிஸ். கிளாஸுக்கு லாஸ்ட் வரவே சிலுக்குடா. ஆனால் உண்மையிலே நானும் ஸ்கூல் படிக்கும் போது காலேஜ் படிக்கும் போது இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணியிருக்கோம். நிறைய பண்ணியிருக்கேன். நானே பண்ணியிருக்கேன். இந்த இன்டர்வல் விடுவாங்களா, இன்டர்வலுக்கு வந்து வெளியே போயிட்டு கேண்டி போயிட்டு வாங்கி சாப்பிட்டு வரும்போது கிளாஸுக்கு லாஸ்ட்டாக வரவே சிலுக்குடா அப்படி சொல்லிட்டு ஓடுறத உட்காம குறுக்க எவன் நிற்கிறான வாத்தியார் நிற்கிறானா தள்ளி அடிச்சு தள்ளிட்டு ஓடுறதே எங்கள் அக்கா மக்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சுத்தி சுத்தி வராங்க. என்ன இது? ஒரு அந்த மாதிரி வருமா? நம்ம பார்த்த வேலையெல்லாம் ஒத்து வருமா? ஒத்தே அடிச்சிருக்க அடி அந்த மாதிரி முஞ்சனுக்கு அடி அடி எங்க அம்மா தூக்கி அடிச்சாம்பார் மேல கட்ட பறகுது கொட்டை தெரிக்குது. அட்ரா எனக்கு என்ன ஒரு மன வருத்தம் அப்படின்னா, அந்த நாய்க்கு கிடைச்ச வாழ்க்கை கூட நமக்கு இல்லையே. நான் அந்த நாய் வந்து நல்லா பிளானோட மூவ் பண்ணுதுங்க. கணக்கு பண்ணிட்டேன். லவ் பண்ணதில்லை சார். வயசுலேருந்தே லவ்னா பயம். நான் சைட்ல நல்லா அடிப்பேன். அதெல்லாம் நம்மள அச்சிருந்து நம்ப முடியாதுன்னு கைட்டு விட்டு போயிட்டீங்களா, அதனால லவ்னா பயம். இந்த சுச்சுவேஷன் கரெக்டாக எனக்கு அமையுங்க. பெர்ஃபெக்டாக எனக்கு அமைய கரெக்டாக. உங்களுக்கு சுச்சுவேஷன் அமைய மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு கண்டிப்பாக அமையும். ஹாய், நீங்க கோயம்புத்தூர் மாப்பிளைய ஃபாலோ பண்ணிருக்கீங்களா? ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 மில்க் பிக்கிஸ் தருவோம். ஃபாலோ பண்ணிருக்கீங்களா? நானே என் பொண்டாட்டி வீட்டுல சோறு ஆக்கலன்னு கவலையில போயிட்டு இருக்கேன். சீட்டில ஏமாத்துறான். முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? கோயம்புத்தூர் மாப்பிளைனா வெறும் பேர் இல்லடா, பிராண்டடா. கோயம்புத்தூர் மாப்பிள ஒரு பேர் இல்லடா, பிராண்டு.
Aku mau tadi nih anu. Rudi. Ngawur Mas aku. Pak Rudi, pokoknya dimu lho. Aku. Kayak. Iso. Sing ngateng-ngateng iki pokok iki. Ana lapat lapati tetena apa tito apa titeteku apa prapatan mata. Iso. Nyapa wis ngomong ra iso Nyapa nganggo papat seprapat barang. இந்த சாங்கை நான் ரீசெண்டாக கேட்கும்போது சரி என்னடா சாங்கு இது நல்லா இதெல்லாம் என்ன ட்ரெண்ட் ஆகுறாங்க அப்படிலாம் தான் இருந்துச்சு. ஆனால் போக போக அனுப்பிவிட்டு பூரா இந்த வீடியோ பார்க்கும்போது அனுப்பிவிட்டு இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் புரியுது நல்லா இருக்கே, இது நல்லா இருக்கு அப்படின்றப்ப தோண ஆரம்பிச்சுங்க. இப்போ இந்த வீடியோவோட ஃபுல் வீடியோ போடுறேன். இப்போ Aku mau tadi nih anu. Rudi. Ngawur Mas aku. Pak Rudi, pokoknya dimu lho. Aku. Kayak. Iso. Sing ngateng-ngateng iki pokok iki. Ana lapat lapati tetena apa tito apa titeteku apa prapatan mata. நான் உண்மையை சொல்கிறேன், அந்த பாட்டிலேருந்து ஒரு 2 வரையும் எனக்கு புரியுது. அண்ணனை பாத்தியா கொப்பனை பார்த்தேடே, இது மட்டும் தான் எனக்கு புரியுது. மற்றபடி எதுவும் எனக்கு புரியல. அதுக்கப்புறம் இடையில ஏதோ தெலுங்கில் பேசிட்டாங்க, தெலுங்கா சைனீஸாக ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க, அது சுத்தமாக வழங்கலை. அது என்னென்னா உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அப்போ இதே சாங்கை வந்து மியூசிக் போட்டு வைப் பண்ணி கரெக்டாக வந்து ஒரு டீசெண்டான சாங்கை விட்ருக்காங்க. அதை எப்போ எப்படி இருக்குன்னு மியூசிக்கில் போட்டு நல்லா இருக்கு. இந்த பாட்டை வந்து அந்த அக்காக்கா மட்டும் இல்லை, இந்த பாட்டு கண்டி கேளுங்க, நல்லா தான் இருக்கு. சரி ஓகே கேஷ், நம்ம வந்து வீடியோ ரெடி பண்ணிக்கலாம். அடுத்த இந்த வீடியோ பண்ணலான்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஏதாச்சும் ரீல்ஸ் ரியாக்ஷன் பண்ணணும் அப்படின்னா என்னோட ஐடிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஐடியாச்சும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அதை ரியாக்ஷன் பண்ணலாம். ஓகே டாடா பாய்.